நம் யாவரும் இருந்த வண்ணமாக ஒரு சில நிமிடங்கள் கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். கிருபையும் இறக்கும் மிகுந்த எங்கள் நல்ல தகப்பனே, இயேசுவே ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேலைக்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தையை கேட்கும்படி ஆண்டவரே கூடி வர செய்ததற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் கூட ராஜா ஆண்டவரே தகப்பனே ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் ஆண்டவரே ராஜா தியானிக்கிற அந்த பகுதியிலிருந்து ராஜா ஆண்டவரே சத்தியத்தின் ஆழங்களை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக எங்கள் கண்களை திறந்தல் வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே பாவமுடைய வார்த்தையானது எங்கள் இதயத்தில் சென்று ராஜா அதை கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, கேட்கிற வார்த்தையானது எனக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே பிரயோஜனமுள்ளதாய் மாறட்டும். ஆண்டவரே அப்பா, அது எங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கட்டும். ஆண்டவரே எங்கள் ஆத்மாவை ஆண்டவரே ராஜா ஆண்டவரே சீர்படுத்துகிறதாய் அது வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே அப்பா, ஆண்டவரே ராஜா உம்முடைய வார்த்தை ஆண்டவரே தகப்பனே ராஜா எங்களிடத்தில் ராஜா கட்டப்படாதாயும் ஆண்டவரே உப்பால் சாரமேற்றப்பட்டதாயும் ஆண்டவரே கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே சுயம் கட்டப்படட்டும், ஆண்டவரே மாமிசம் கட்டப்படட்டும்பா. ஆண்டவரே ஆவியானவரே நீங்கள் உங்கள் சித்தத்தின்படியான வார்த்தைகளை ஆண்டவரே பேச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் உங்கள் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே, ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. இதை விசுவாசிக்கிறீங்களா? இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தார். அவர் சாத்தானின் அதிகாரங்கள் துரைத்தனங்கள் எல்லாவற்றையும் முடிந்து கொண்டு நமக்காக அவைகள் ஜெயமாக விழுங்கினார். இது விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அப்படி சாத்தானின் அதிகாரத்தையும் துரைத்தனங்களையும் அவர் உடைத்து கொண்டு ஜெயமாக விழுங்கினார்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் சாத்தானால் பிரச்சனைகள் வருதா இல்லையா? ஏன் வருது? கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு சாத்தான் அநேக துன்பங்களை கொடுக்குறான். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு சாத்தான் அநேக துன்பங்களை கொடுக்குறான். ஆனாலும் சபைக்கு வரவங்களுக்கு, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஏன் சாத்தான் அநேக துன்பங்களை கொடுக்குறான்? அவர் சாத்தானின் தலையை சிலுவையில் நசுக்கினார். அவன்கிட்ட ஒரு பவருமே கிடையாது. அப்படி இருந்தும் இன்றைக்கி ஏன் அவன் கிரியை செய்கிறான்? அந்த காரியங்களை மட்டும் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனம் படிங்க. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். உன் தலையை நசுக்குவார். அவர் உன் தலையை நசுக்குவார். போதும், அந்த வார்த்தையை இப்போ நம்ம எடுத்துக்குவோம். அவர் உன் தலையை, இந்த வார்த்தை வந்து ஆதி வலுசற்பமான அந்த பிசாசை பார்த்து சொல்லப்பட்டது. ஆதியிலே தேவன் வானத்தை உண்டாக்குறார். வானத்தில் உள்ள அந்த கோள்களை எல்லாம் உண்டாக்குறார். பூமியை உண்டாக்குகிறார். பூமியில் உள்ள ஜீவராசிகள், தாவரங்கள் எல்லாவற்றையும் உண்டாக்குகிறார். சமுத்திரத்தை உண்டாக்குகிறார். சமுத்திரத்தின் மச்சத்தை உண்டாக்குகிறார். எல்லாவற்றையும் எதினால் உண்டாக்குகிறார்னா வார்த்தையால் உண்டாக்குகிறார். பூமி உண்டாக கிடவது, கோள்கள் உண்டாக கிடவது, சமுத்திரம் உண்டாக கிடவது அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு? ஒன்றொன்றையும் தன்னுடைய வார்த்தையை அனுப்பி ஒவ்வொரு விஷயத்தையும் உருவாக்குறார். கடைசியாக அவர் என்ன பண்றாரு? மனுஷனையும் உருவாக்குகிறார். மனுஷனை உருவாக்கி மனுஷனை இந்த பூமியை ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை என்ன பண்றாரு? மனுஷன் கரங்களில் கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் வார்த்தையால் உண்டாக்கி அந்த வார்த்தையாலேயே அந்த பூமியை ஆண்டு கொள்வதற்கான அதிகாரத்தை என்ன பண்றாரு? ஆதாமுக்கு கொடுக்கிறாரு. ஆதாம் வார்த்தையாலே இந்த பூமி என்ன பண்றான்? ஆண்டு கொள்றான். ஆதி காலத்தில் எந்த ஒரு உபகரணங்களும் கிடையாது. அந்த தோட்டத்தை அவன் பயிரிடுறதுக்கும் செப்பனிடுறதுக்கும் அதை பராமரிக்கிறதுக்கும் எந்த ஒரு உபகரணமும் கிடையாது. ஏன்னா இரும்பு காலம்லாம் அதுக்கு பின்பாக வந்த காலம். அப்போ எந்த ஒரு ஆயுதங்களும் கிடையாது. அப்போ ஆதாம் என்ன பண்ணியிருப்பாரு? வார்த்தையால தான் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாரு? செப்பனிட்டு இருப்பாரு. ஒரு மரத்திற்கு தண்ணி போன என்ன பண்ணியிருப்பாரு? நதி பாய்ந்து அந்த மரத்திற்கு வர கடவுதுன்னு சொல்லியிருப்பாரு. அது அப்படியே நடந்திருக்கும். அப்போ ஆண்டவர் ஆதி காலத்தில் என்ன பண்ணியிருக்காரு? வார்த்தையால் எல்லாவற்றையும் உருவாக்கி இந்த பூமியை உருவாக்கி மனுஷனையும் உருவாக்கி அந்த மனுஷன் இந்த பூமியை ஆண்டு கொள்வதற்கான அதிகாரத்தையும் வார்த்தையின் மூலமாகவே கொடுத்தாரு. கொடுத்துட்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் அவர் சொல்றாரு. அது என்னன்னு பார்த்தோம்னா ஆதியாகமும் 3வது அதிகாரம் 1லேருந்து 6 வரையும் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின ஆதியாகமம் 2:14 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று கட்டளையிட்டார். தேவன் எல்லாவற்றையும் உருவாக்கி ஆண்டு கொள்ளும்படியான அதிகாரத்தை கொடுத்தார். அதிகாரத்தை கொடுத்தவர் ஒரே ஒரு தடை, ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், ஒரு கட்டுப்பாடு மட்டும் விதிக்கிறார். அது என்னன்னா, நன்மை தீமை அறியத்தக்க அந்த விருட்சத்தின் கனியை நீ புசிக்க வேண்டாம். புசிக்கும் நாளில் சாகவே சாவாய். அதை சாப்பிட்ட பிறகு ஆதாம் சத்தானா? சாகலை. அதுங்க சொல்லப்படுகிற அந்த சாவுங்கிறதான வார்த்தைக்கான அர்த்தம் என்னன்னா பிரிந்து போகுதல். அதாவது நம்மளுடைய சரீரம் மாம்சம் இருக்கு இல்லையா, இதில் இருக்கிற அந்த ஆவியும் ஆத்மாவும் நம்ம மாம்சத்தை விட்டு பிரிந்து போச்சுன்னா அது மாம்சத்துக்குரிய மரணமாக இருக்கிறது. அதே மாதிரி நம்முடைய ஆவியும் ஆத்மாவும் தேவனை விட்டு பிரிந்து போச்சுன்னா
அது ஆவிக்குரிய மரணமாக இருக்கிறது. அங்கே தேவன் சொல்கிற அந்த மரணங்கிறது எதை குறிக்கிறதுனா ஆவிக்குரிய மரணம். அந்த காலத்தில் ஆண்டவர் உருவாக்கணுடைய அனுதினமும் ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்கன்னா ஆண்டவரோட சஞ்சரித்தாங்க. அந்த மாலை வேளையில் ஆண்டவரோட உலா வந்தாங்கன்னு வசனம் போட்டிருக்கு. அப்படி இருக்கு இல்லையா அந்த ஐக்கியம், தேவனோடு இருக்கக்கூடிய அந்த ஐக்கியம் தேவனை விட்டு நம்ம மனுஷனை பிரித்து கொண்டு போய்விடும். அந்த நன்மை தீமையை அறிதக்க அந்த கனியை மட்டும் புசிச்சிக்கினா ஆவிக்குரிய மரணம் ஏற்படும். அது தேவனை விட்டு மனு குலத்தை என்ன பண்ணும், தூரமாக கொண்டு போயிடும். அதை மட்டும் செஞ்சிடவே செஞ்சிடாதுன்னு ஆண்டவர் சொல்றாரு. இது வந்து ஒரு சாபமான வார்த்தை மாதிரி தெரியும், சாவவே சாவாய் அப்படின்னு. ஆனா அது ஒரு சாபத்தின் நிமித்தம் தேவன் அந்த வார்த்தையை சொல்லல, மனுஷன் மேல இருந்த அன்பின் நிமித்தமும் நேசத்தின் நிமித்தம் தான் அந்த வார்த்தையை சொல்றாரு. ஏன்னா மனுஷன் எப்போதுமே ஆண்டவர் கூட உறவாடணும், ஐக்கியமா இருக்கணும்னு தேவன் எப்பொழுதுமே விரும்பியிருக்கிறார். ஆனா சாத்தான் என்ன பண்றான், வார்த்தையாலே ஆண்டவர் உருவாக்கி இருக்காரு, வார்த்தையாலே தேவன் எல்லா உலகத்தையும் உண்டாக்கிட்டாரு, வார்த்தையாலே இந்த உலகத்தை உண்டாக்கி மனுஷனை உண்டாக்கி இந்த உலகத்தை ஆண்டு கொள்வதற்கான அந்த ஒரு அந்த ஒரு பவரையும் என்ன பண்ணிட்டாரு, ஆதாம்கிட்ட கொடுத்துட்டாரு. அப்ப இந்த மனுஷனை விழ பண்ணணும்னா வார்த்தையாலே தான் விழ பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ஒரு வேலை பண்றான். வேலை பண்ணி என்ன பண்றான், சர்ப்பத்தையும் அதற்கு ஒரு கருவியா தேர்ந்தெடுக்கிறான். ஆதியாகமம் 3:1-6 வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றால். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்த தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரீயானவள் அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதற்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமுமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தார். போதும். ஹல்லேலூயா. இங்க என்ன பார்க்கிறோம், தேவன் வார்த்தையாலே உலகத்தை உண்டாக்கினார், அதை ஆண்டு கொள்ளும்படியான அந்த அதிகாரத்தையும் வார்த்தையாலே கொடுத்திருக்கிறார். சாத்தான் என்ன பண்றான், இந்த மனுஷனை விழத்தள்ளணும்னா நம்ம வந்து வார்த்தையாலே தான் செய்ய முடியும். என்ன பண்றான், ஒரு சர்ப்பத்தை தேர்ந்தெடுத்து அந்த சர்ப்பத்தின் நாவில் விஷத்தை வைத்து போய் விஷமான வார்த்தையை அந்த மனுஷன்கிட்ட வெளிப்படுத்த வைக்கிறான். இந்த வார்த்தை பத்தி தேவன் சொல்றாரு, அந்த பழத்தை நீ சாப்பிட்டீங்கன்னா சாகவே சாவாயின்னு. ஆனா சாத்தான் இந்த மனுஷன்கிட்ட என்ன சொல்றான், நீ அந்த பழத்தை சாப்பிட்டீங்கன்னா நீ சாகவே சாவதில்லை அப்படின்றான். அப்ப அந்த சாத்தான் ஒரு விஷயத்தை தெளிவா சர்ப்பத்தின் மூலமா பண்றான். என்ன பண்றான், வார்த்தை விஷமான வார்த்தையை அந்த மனுஷனுக்குள்ள செலுத்துறான். எப்படி செலுத்துறான்னா, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க கூடாதபடி ஒரு அவிசுவாசமான எண்ணத்தை என்ன பண்றான், அந்த வார்த்தையாகிய விஷயத்தின் மூலமா என்ன பண்றான், மனுஷனுக்குள்ள செலுத்துறான். தேவன் சொல்றாரு, நீ அதை சாப்பிட்டீங்கன்னா என்னை விட்டு தூரம் போயிடுவ, என்னை விட்டு தூரம் போனீங்கன்னா நீ சாகவே சாவாயின்னு சொல்றாரு. ஆனா சாத்தான் என்ன பண்றான், அதை நீ சாப்பிட்டீங்கன்னா சாகவே சாவதில்லை, நீ தேவனை போல ஆவாய் அப்படின்னு சொல்றான். அப்படி அவன் தான் சொன்னா ஏவாளுக்கு எங்க போச்சு அறிவு, நம்ம கொஞ்சமாவது அவங்களா யோசிச்சிருக்கல. ஏன்னா மனுஷன் தேவன் என்ன பண்ணாரு, மனுஷனை தேவ சாயலாக தான் உண்டாக்கி இருக்காரு. அவங்க உடனே என்ன பண்ணிருக்கணும், சாத்தான்ட்ட தேவனுடைய வார்த்தை விசுவாசித்தவர்களாய் ஆண்டவரை ஏற்கனவே தேவசாயலா தான் உண்டாக்கி இருக்காரு, நீ ஊழியங்களை தேவசாயலா மாற்ற வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்காம சாத்தானுடைய வார்த்தையை நம்பி அந்த வார்த்தை விஷயமான வார்த்தைக்கு என்ன பண்ணாங்க, விழுந்து போயிட்டாங்க. இப்படி விழுந்து போன இந்த தருணத்துல தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, அங்க வந்து அந்த சாத்தானை பார்த்து சொல்றாரு, நான் வார்த்தையால உண்டாக்குன என்னோட ஜனத்தை நீ என்ன பண்ண, உன்னோட வார்த்தையால அவங்களை விழ பண்ணல, உன் தலையை நான் என்ன பண்ணுவேன், நசுக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் எப்படி அதை நசுக்குனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனத்தின் மூலமா நம்ம ஒரு உதாரணத்தோட பார்ப்போம். யாத்திராகமம் 7வது அதிகாரம் 8-12 வாசிங்க. கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். எகிப்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரவித்தையினால் அப்படி செய்தார்கள்.
அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. போதும். இப்போ இங்க பார்த்தோம்னா இந்த ஆரோனுடைய கோல் சொல்லப்படுறது யாத்திரையாகமம் 4வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அது தேவனுடைய கோல் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருக்கும். தேவனுடைய கோல் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறதா இருக்கிறது. அது ஏசாயா 11வது அதிகாரம் 4வது வசனம் நீங்கள் படிச்சீங்கனாலும் அது தெளிவாக நமக்கு விளங்கும். வேதத்தில் அநேக இடத்துல கோல் என்பது தேவனுடைய கோல் என்பது எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுடைய வார்த்தையை குறிக்கிறதா இருக்கிறது. இப்போ பார்வோன் சமூகத்துக்கு முன்பாக போய் மோசையும் ஆரோனும் என்ன பண்ணுறாங்க, தேவனுடைய வார்த்தையாகி அந்த கோலை போடுறாங்க. போட்டோடனே அது என்ன பண்ணுது, சர்ப்பமாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். உடனே பார்வோன் என்ன பண்ணுறாரு, அவரோட மந்திரக்காரரையும் சூனியக்காரரையும் கூட்டு வந்து அவங்களோட கோலெல்லாம் போட சொல்கிறாரு. அதாவது பிசாசின் வார்த்தைகள் என்ன பண்ண சொல்கிறாரு, போட சொல்கிறாரு. அதுவும் என்ன பண்ணுது, சர்ப்பமாக மாறுது. இப்போ அந்த மந்திரக்காரர்கள் போட்ட அந்த கோல் நிறைய சர்ப்பங்கள் இருக்கு இல்லையா, அந்த எல்லா சர்ப்பத்தையும் இந்த ஆரோனுடைய கோல் சர்ப்பமாக மாறிச்சுன்னா பெரிய சர்ப்பம் அது என்ன பண்ணுது, விழுங்குது. எல்லா சர்ப்பங்களையும் எப்படி என்ன பண்ணுது, விழுங்குது. விழுங்குதுன்னா தலையை மட்டும் இல்லை, வாழை மட்டும் இல்லை, உடம்பு தலையில் உள்ள விஷத்தையும் சேர்த்து என்ன பண்ணுது, விழுங்குது. எல்லா சர்ப்பங்களையும் விஷத்தையும் என்ன பண்ணுது, ஆரோனுடைய கோலாகிய தேவனுடைய வார்த்தை விழுங்குது. விழுங்கி மறுபடியும் கையில் எடுத்தாங்க பாருங்க. எடுக்கிறப்ப அது என்ன பண்ணுச்சு, மறுபடியும் கோலாய் மாறுனுச்சு. அந்த எல்லா விஷயங்களையும் இந்த சர்ப்பம் முழுங்கி அது தன்னுடைய செரிமானத்துக்கு உள்ளே போன பிறகு அந்த கோலை அந்த சர்ப்பத்தை கையில் பிடிச்சோன்னா அது கோலா மாறுது பாருங்க. அப்போ அந்த எல்லா விஷயமும் என்ன பண்ணப்படுது, எல்லா விஷயமும் ஜெயமாக விழுங்கப்படுது. இதே தாங்க கிறிஸ்து நமக்காக சிலுவையில் செய்தார். நம்ம இது வந்து மோசையோட சம்பவத்தில் கூட நம்ம பார்க்கலாம். வெண்கல சர்ப்பம் சம்பவத்தை நம்ம பார்த்துருப்போம். கொள்ளுவாய் சர்ப்பத்தினால் கடிக்கப்பட்டவர்கள் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்குறப்ப என்ன பண்ணுவாங்க, கொள்ளுவாய் சர்ப்பத்தால் கடிக்கப்பட்ட என்ன பண்ணணும், அதுக்கு மருந்து தான் நம்ம கொடுக்கணும். ஆனால் இங்கே என்ன பண்ணுறாங்க, வெண்கல சிற்பத்தை நோக்கி பார்க்க சொல்கிறாங்க. அப்போ இங்கே கொள்ளிவாய் சிற்பத்தினால் அந்த ஏற்பட்ட அந்த விஷயத்தை என்ன பண்ணுது, அந்த வெண்கல சிற்பம் ஜெயமாக என்ன பண்ணுது, விழுங்குது. அப்போ கிறிஸ்து நமக்காக சிலுவையில் ஜெயமாக எல்லா சாத்தானின் விஷயங்களையும் விழுங்கி விட்டார் அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கிறோமா இல்லையா? அப்போ ஹல்லேலூயா. அப்படி அவர் விழுங்கி விட்டார்னா இப்போ எந்த விஷயம் நமக்குள்ள கிரியை செய்யுது, சாத்தானின் ஆதி பாம்பாகிய அந்த சாத்தானின் விஷயத்தை கிறிஸ்து ஜெயமாக சிலுவையில் விழுங்கி விட்டார். அதை நம்ம விசுவாசிக்கிறோம். ஏன்னா கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நம்ம விசுவாசிக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் சிலுவையில் ஜெயமாக விழுங்கி விட்டார். அப்படி அது உண்மை அப்படி நம்ம விசுவாசிச்சோம்னா இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் செயல்படுற அந்த சாத்தானின் கிரியைகள் அந்த விஷயம் எங்கேருந்து வருது, அவர் தான் எல்லாவற்றையும் விழுங்கிட்டார்ல. இப்போ எதுவுமே இல்லைல்ல, அவனுக்கு எந்த பவருமே கிடையாதுல்ல, சாத்தானுக்கு எந்த பவருமே கிடையாது. நம்ம வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைக்கும் எந்த பிரச்சனை இருந்தால் என்ன பண்ணுறோம், சாத்தான் மேலே தூக்கி பழியை போட்டுருவோம். குடும்பத்தில் சண்டை இருக்கும், நம்ம வாயை விட்டுருப்போம். ஆனால் சத்ரு எங்கள் குடும்பத்தில் ரொம்ப போராடுறான் பிரதர், ஒன்றும் முடியல பிரதர். நோய் வந்துச்சுன்னா என்ன சொல்லுவோம், சத்ரு பலவீனத்தை கொண்டு வந்துட்டான் பிரதர், ஒன்றும் முடியல பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணிக்கங்க பிரதர். இல்லாட்டி ஆண்டவர் மேலே பழிய போட்டுருவோம், ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டார் பிரதர், என்னை ரொம்ப சோதனைக்குள்ளாக நடத்துகிறார் பிரதர். பார்ப்போம் எப்படி அவனுக்கு அந்த அதிகாரம் இப்போ வருது அப்படின்னு பார்ப்போம். யாக்கோபு 3வது அதிகாரம் 8வது வசனம் படிங்க. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. என்னவா இருக்கும் நாவு, என்னவா இருக்கு, சாவுக்கு ஏதுவான விஷம். ரோமர் 3:13 படிங்க. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத குழி, தங்கள் நாவுகளால் வஞ்சனை செய்கிறார்கள், அவர்களுடைய உதடுகளின் கீழே பாம்பின் விஷம் இருக்கிறது. இப்ப சாத்தான் கிரியை செய்வதற்கான விஷயம் எங்க இருக்கும், யாரோட நாவல இருக்கு, நம்மளோட. நம்ம எப்போ கண்ட்ரோல் இல்லாமல், அதாவது வார்த்தைகள் அதிகமாக விடுவோம், நம்ம பேசுகிறோன்னா எப்போ ரொம்ப கண்ட்ரோல் இல்லாமல் வார்த்தைகள் அதிகமாக விடுவோம், சபையர் எல்லாம் ஒரு மனமாக சொல்லியிருக்கீங்க. அப்போ அதுதான் முடிவாக இருக்கும் இல்லையா. நம்ம கோவப்படுறப்ப என்ன பண்ணுறோம், கண்ட்ரோல் இல்லாமல் வார்த்தை, ரொம்ப தீமையான வார்த்தைகள், கோபமான வார்த்தைகள், சபிக்கிற வார்த்தைகள். யாக்கோபு 1:20 படிங்க. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. மனுஷனுடைய கோபம் தேவனுக்கு ஏற்ற கிரியைகளை
செய்ய நம்மளை அனுமதிக்காது. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற ஒரு நாளும் அனுமதிக்காது. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருப்பாரு, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு ரொம்பவே ஆசைப்படுவார். ஆனால் உங்கள் கோபம், நம்ம கோபம் என்ன பண்ணும்? அவருடைய சித்தம் நம்ம வாழ்க்கையில நிறைவேற ஒரு காலம் விடாது. இன்னைக்கு அநேக பேர் சபைக்கு வரவங்க 40 வயசு 50 வயசு 60 வயசு ஆனாலும் வாக்குத்தத்தம் பெற்றிருப்பாங்க. ஆனால் வாக்குத்தத்தம் அவங்க வாழ்க்கையில் என்ன பண்ணாது? நிறைவேறாது. பரலோகமும் போயிடுவாங்க. ஆண்டவர்கிட்ட போய் கேட்பாங்க, ஆண்டவரே எனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தீரே, ஏன் நிறைவேறலை? அவர் கேட்பாரு, பரலோகம் வந்திருக்கான்னு பார்க்குறேன், நான் உனக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்கணும்னு நினச்சா உன் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காங்க, எல்லாத்தையும் இழுத்து வந்தாலே நீயே போட்டுட்டு என்ன வந்து கேள்வி வைக்கிறேன்னு கேட்பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு 2 பேரை பார்ப்போம். இந்த கோபத்தினாலும் தன் வாயின் வார்த்தைகளாலும் வர வேண்டிய ஆசீர்வாதத்தை இழந்து போன ஒரு 2 பேரை மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிருவோம். ஆதியாகமம் 48:1. அதற்கு பின்பு உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாயிருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. இங்க வருத்தமாயிருக்கிறது அப்படின்னு சொல்றது வந்து யாக்கோபுக்கு வருத்தமாயிருக்கிறதுன்னு சொல்றாங்க. அந்த வருத்தம்ன்றது வந்து எதை குறிக்குதுன்னா நோய்ன்றது தான் குறிக்குது. அது ஆங்கில வேதாகமத்தில் நோய் அப்படின்னு சொல்லி தான் அது வந்து இல்னஸ் அப்படின்னு சொல்லி தான் போடப்பட்டிருக்கு. இங்க யாக்கோபுக்கு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த வேத புத்தகத்திலே பார்த்தீங்கன்னா முதல் நோய் அப்படின்ற அந்த பதம் பயன்படுத்தப்பட்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு தான் பயன்படுத்தப்படுது. அவருக்கு ஏன் நோய் வந்துச்சு, எப்படி நோய் வந்துச்சுன்னு பார்ப்போம். ஆதியாகமம் 37:35 படிக்கலாம். அவனுடைய குமாரர் குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் அவன் ஆறுதலுக்கு இடங்கொடாமல், நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் என்றான். எப்படி இறங்குவாரா? யாக்கோபு சொல்றாரு, நான் துக்கத்தோட என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன். ஆதியாகமம் 42:38 படிங்களேன். அதற்கு அவன், என் மகன் உங்களோட கூட போவதில்லை, அவன் தமையன் இறந்து போனான், இவன் ஒருவன் மீதியாயிருக்கிறான், நீங்கள் போகும் வழியில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் நீங்கள் என் நரைமயிரை சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றான். யாக்கோபு ரொம்ப நல்ல மனுஷன். எது வரையும் தெரியுமா? ரொம்ப தங்கமான மனுஷன் யாக்கோபு. எது வரையும் தெரியுமா? கோபப்படுற வரையும். அவருக்கு டென்ஷன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் சஞ்சலத்தோட பாதாளத்தில் இறங்குவேன், வருத்தத்தோட பாதாளத்தில் இறங்குவேன், துக்கத்தோட பாதாளத்தில் இறங்குவேன் சொல்லி என்ன பண்ணாரு? நோயை எடுத்து போட்டுக்கிட்டு நோய் வந்து செத்துப்பட்டார். முற்பிதாக்களில் ஒருவர். நம்ம எல்லாரும் அவரை பிடிச்சி ஸ்லாகிச்சு போகிறோம். வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்டவர், கோலும் கையுமாக போய் 2 பரிவாரங்களால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவ்வளோ மேன்மையான வாழ்க்கைகள் இருந்தும் தன் நாவு என்ன பண்ணுச்சு? மோசமான விஷயங்களை, வியாதியை அறிக்கை பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. எனக்கு வியாதி வந்து வரும், வியாதியால் சாவேன். கொஞ்சம் மயக்கம் வந்துட்டா போதும், எனக்கு ப்ரெஷர் வந்துருச்சு, சுகர் வந்துருச்சு, லைட்டாக வெயிலில் போயிட்டா சுட்டுட்டா போதும் ஃபீவர், அதுவும் சளி இல்லாமல் ஃபீவர் வந்துருச்சு, அதனால் டெங்குவாக இருக்குமோ. நம்ம நாவு அறிக்கைகள் எல்லாம் என்ன பண்ணும்? நம்ம வாழ்க்கையில் அப்படியே சம்பவிக்கும். நம்ம வாயிலேருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் என்ன பண்ணும்? அது ஆவியாய் நம்மளடுத்து கடந்து போய் உயிர் பெற்று வெகு நாட்களுக்கு பிறகு என்ன பண்ணும்? நம்ம வாழ்க்கையில் வந்து அது சம்பவித்தே தீரும். நம்ம என்ன விஷயத்தை அறிக்கை பண்ணுறோன்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. என்னாகமும் 20வது அதிகாரம் 1-2 வசனம் வாசிங்க. போதும். இந்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீரியாம் இறந்த பிறகு கண்மலை வந்து தண்ணீர் வெடிப்பு, அந்த தண்ணீர் கொடுக்கறத நிறுத்திக்கிச்சு. ஜனங்கள் எல்லாரும் மோசேக்கு விரோதமாக முறுமுறுக்கிறாங்க. தேவன்கிட்ட போய் முறையிடுறாங்க. தேவன் என்ன சொல்றாரு? கோலை எடுத்துட்டு போய் அந்த கண்மலைகிட்ட பேசுன்றாரு. கோல்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வசனம், தேவனுடைய வார்த்தைன்னு பார்த்தோம். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? வசனத்தை போய் அந்த கண்மலைகிட்ட பேச தண்ணி தரும்னு சொல்றாரு. ஆனால் மோசே என்னமா பண்றாரு? நீங்களும் செத்தா என்ன தண்ணி நிற்கிறது, அப்போ நான் பெரிய ஊழியக்காரன் இல்லையா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாரு? இந்த முறுமுறுப்பு தாங்காமல் போய் கோல் எடுத்து 2 அடி பட்டார்னு அடிச்சிடுறாரு. கோவத்தில் அடிக்குமே என்னாச்சு? சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். இந்த பூமியில் ரொம்ப சாந்த உள்ள மனுஷன் யாருன்னு கேட்டிங்கன்னா மோசே. ஆனால் அவரே என்ன பண்ணிட்டாரு? ஆண்டவர் பார்த்தாரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால் அது மோசேவாக இருந்தானா யாராக இருந்தானே? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளே நீ சுதந்திரிப்பதில்லை, போ. தூரத்துலேருந்து பார்க்க மட்டும் தான் முடிஞ்சது காணான.
நமக்கும் ஒரு தேசம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கு, பரம காணான் இல்லையா, நித்திய காணான். அதுக்குள்ளே நம்ம நுழையணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம அவசியம் கீழ்ப்படிய வேண்டும். நம்ம வாயிலிருந்து தவறான வார்த்தைகள், நெகட்டிவான எதிர்மறையான வார்த்தைகள் ஒன்று என்ன பண்ணக்கூடாது, அறிக்கை பண்ணவே கூடாது, சொல்லவே கூடாது. நம்ம வாயிலிருந்து வரது எல்லாமே விசுவாசமான வார்த்தைகளாக மட்டும் தான் இருக்கணும். எபேசியர் 4வது அதிகாரம் 26வது வசனம் படிங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். போதும், நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இந்த வசனத்தை அநேகர் எப்படி தவறாக புரிந்து கொள்வாங்கன்னா, இங்கே வந்து பாவம் செஞ்சாலும், அதாவது கோபம் கொள்ளலாம், பாவம் தான் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஆனால் அந்த வசனத்தை முழுமையாக படித்தா நமக்கு தெரியும். படிங்க. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனிய கடவது. என்னன்னா, நம்ம கோபம் கொண்டாலும் பாவம் செய்யக்கூடாது. என்னன்னா, கோபம் பட்டுட்டாலும் சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணணும், போய் மறந்துடணும். யார்கிட்ட கோபப்பட்டோமோ அவங்கள்ட்ட ஒப்புரவாகணும். அப்படி ஒப்புரவாகாமல் இருந்தோம்னா, நம்ம மனசுலேருந்து அந்த கோபத்தை எடுத்து போடாமல் இருந்தோம்னா அது என்னது, பாவம். அதை தான் இங்கே தேவன் குறிப்பிடுறார். அடுத்து வாசிங்க. 27 இடங்கொடாமல் இருங்கள், திருடுகிறவன் இனி திருடாமல். 29 வாசிங்கம்மா. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்கள். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால், உங்கள்கிட்ட பக்தி விருத்திக்கு ஏதுவான பிரயோஜனம் ஏற்படுத்தக்கூடிய நல்ல வார்த்தை இருந்தால் பேசுங்க. இல்லைன்னா பேசாமல் வாய மூடிட்டு, பிரச்சனை வருதுன்னா அந்த பிரச்சனையை சரி பண்ணுவதற்கு ஏதுவான வார்த்தை நம்மள்கிட்ட இருக்குன்னா அதை பேசுங்க. குடும்பத்தில் பிரச்சனை வருதா, சண்டை வருதா, சமாதான குறைச்சல் ஏற்படுதா, அதை சரி பண்ணுவதற்கான வார்த்தைகள் நம்ம இடத்துல இருக்குமானா பேசுங்க. இல்லாட்டி பேசாமல் என்ன பண்ணணும், அமைதியாக இருக்கணும். அடுத்த படிங்க. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளைக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். இங்க வந்து நம்ம கோவப்படுறதுனால என்ன பண்றோம்னா, நம்ம பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றோம், துக்கப்படுத்துறோம். அவர் துக்கமாயிட்டாருன்னா என்ன பண்ண மாட்டாரு, செயல்பட மாட்டார் நமக்குள்ள. அப்ப அவர் செயல்படாம போனா நமக்கு பாதுகாப்பு கிடையாது. நம்ம கோபப்படுறதன் மூலமாகவும் வீணான வார்த்தைகளை பேசுகிறது மூலமாகவும் 2 காரியங்களை செய்யறோம். என்னன்னா, ஒன்று சாத்தானுக்கு செயல்படுவதற்கான அந்த அதிகாரத்தை கொடுக்குறோம். இன்னொன்று, நம்மளை பாதுகாக்கும் பரிசுத்த ஆவியானவரை செயல்பட விடாம என்ன பண்றோம், தடுக்கிறோம், துக்கப்படுத்துறோம். நம்ம வாயில தாங்க எல்லாமே இருக்கு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கு. இதை எப்படி நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு வந்து நமக்கு முன்னுதாரணம் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஏசாயா 53:7 படிங்களேன். அவர் நெருக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். இங்க அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தப்ப எப்படி இருந்தாராம், வாயை திறக்கல. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம், நம்ம சும்மா இந்த வாயை திறந்துட்டு பழைய பக்கத்தில் மேலே போட்டுருவோம். அவன் ரொம்ப நெருக்கனான் பிரதர், அவன் என்னை இவ்வளோ வாய் ஒடுக்கினான் பிரதர், அவன் இப்படி பேசிட்டான் பிரதர், அவன் என்னை பார்த்து இந்த வார்த்தையை அவன் என்ன பண்ணிட்டா சொல்லிட்டா பிரதர், அதனால தான் பிரதர் நான் வாயை திறந்தேன். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் வாயை திறவாதிருந்தார். அவர் நினச்சிருந்தா பேசியிருக்கலாம், அவர் நினச்சிருந்தா பேசிக்கலாம். சாத்தானின் திட்டமே என்னது, அதுதான். அவரை எப்படியாவது ஒரு தூஷணமான வார்த்தை என்ன பண்ணணும், சொல்ல வைக்கணும். எப்படியாவது ஒரு கோபமான வார்த்தையை என்ன பண்ணணும், சிலுவையின் மேலே சொல்ல வைக்கணுன்றது தான் சாத்தானின் திட்டம். அதனால தான் அவன் அவ்வளோ விஷமான கிரியைகள் என்ன பண்ணான், சிலுவையின் மேலே அவர் மேலே செலுத்திக்கிட்டே இருக்கான். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எந்த ஒரு தூஷணமான வார்த்தையும் சொல்லாமல், பிதாவே இவர்களை மன்னியும் செய்கிறது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். அவர் என்ன பண்ணாரு, தூஷணமான வார்த்தையை, விஷமான வார்த்தையை கக்கம் என்ன பண்ணுறாரு, அன்பான வார்த்தை என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறார். சாத்தான் ஆதி மனுஷனான அந்த ஆதாம் மேல என்ன பண்ணா, முதலாம் ஆதாம் மேல விஷமான வார்த்தையை கொண்டு போய் செலுத்தினா. அதை ஆதாம் என்ன பண்ணா, விசுவாசிச்சு வீழ்ந்து போனான். 2ஆம் ஆதாம் மேலேயும் சாத்தான் அதே தந்திரமான காரியங்களை கிறிஸ்துவின் மேல செலுத்தினா. ஆனா அந்த இடத்துல கிறிஸ்து என்ன பண்ணாரு, தன்னுடைய அன்பின் நிமித்தமாக என்ன பண்ணாரு, அந்த விஷயங்களை ஜெயமாக விழுங்கினார். அப்படி விழுங்கி இவ்வளோ பெரிய கிரியைகளை செலுத்தி மீட்டுக்கொண்ட நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நாவின் அதிகாரத்தில் என்ன பண்ணுறோம், சாத்தான் மறுபடியும் செயல்படுவதற்கு நம்ம அவனுக்கு அதிகாரம் கொடுக்குறோம். நம்ம வாயில் தான் எல்லாமே இருக்குது, நம்ம நாக்கில் தான் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி ஒப்பு கொடுப்போம் நம்ம, ஆண்டவரே
இது மாதிரியும் நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்லப்பா, இனிமேல் வரும் காலங்களில் உமக்கு ஏற்றவைகளை மட்டும் நான் பேசணும்ப்பா. என் குடும்பத்துலேயும் சரி, என் சபையிலையும் சரி, நான் வாழ்கிற இந்த சமூகத்திலையும் ஊர்லேயும் கிராமத்துலேயும் உமக்கு ஏற்றவைகள் அல்லாத வார்த்தை, மற்றவர்களுக்கு பிரயோஜனம் ஏற்படாத வார்த்தை எதுவும் என் வாயிலிருந்து என்ன பண்ணக்கூடாது, வரவே கூடாதுப்பா. அது தீட்டுப்பட்டதாக என்னை விட்டு கடந்து போகட்டும், நீங்கள் என்னை சுத்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். அப்படின்னா நிச்சயமாகவே என்ன பண்ணுறாரு, அவர் நம்மளை காத்து வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். எந்த ஒரு சாத்தானின் கிரியை என்ன பண்ண முடியாது, நம்மளிடத்தில் செயல்படவே முடியாது. கர்த்தர் தாமே நம்மளை காத்து வழிநடத்துவார். கையில் உயர்த்தலாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் வந்து ஒரு நல்ல ஒரு அருமையான வார்த்தையை கொடுத்துருக்கிறார். பாஸ் ஆகிட்டார் நினைக்கிறேன். கையில் உயர்த்தலாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய கரங்களில் கர்த்தர் கொடுக்கக்கூடிய ஊழியங்கள் ஒருபோதும் சோட போகிறதே கிடையாது. நல்ல ஒரு வல்லமையான ஒரு ஊழியத்தை கர்த்தர் அருமையான ஊழியக்கார கரங்களை கொடுக்க போகிறார். ஸ்தோத்திரம். யார் தெரியுங்களா பொறாமப்பட மாட்டாங்க? எல்லாருக்குமே பொறாமை இருக்கும். ஒரு கிருபை, அது என்னன்னு தெரியல, தன்னுக்கிட்ட படித்ததான மாணவர்களை பார்த்து ஒரு ஆசிரியர் கூட பொறாமப்பட மாட்டாங்க. கையில் வைத்தாங்களா? ஹல்லேலூயா. என்கிட்ட படித்ததான நிறைய நூற்றுக்கணக்கான மாணவர்கள் மருத்துவராக இருக்கிறாங்க, டாக்டர்ஸாக இருக்கிறாங்க. இன்னும் என்கிட்ட தொடர்பு தான் இருக்கிறாங்க. எனக்கு தெரியாமல் என்னையே வந்து பார்த்துட்டு எனக்கு வந்து என்னுடைய பிறந்தநாள் அன்றைக்கி ஒரு நாள், நாங்கள்லாம் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு 4-5 பையங்க கார் எடுத்துகிட்டு வெகு தூரத்துலேருந்து வந்து கேக்கோடு வந்து நிற்கிறாங்க ஒரு நாள். அப்படியாக நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கக்கூடியதான இந்த காரியங்களில் தனக்கு கீழாக இருக்கிறதான பிள்ளைகள் வளர்ந்து அவங்க நம்மளை விட பலத்த காரியங்களை செய்யும் பொழுது பொறாமைப்படாமல் இருக்கக்கூடியதான ஒரே ஒரு இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஆசிரியர் பணி. ஸ்தோத்திரம். அப்படி தான் இந்த ஊழியத்திலையும் கூட கர்த்தர் நம்முடைய ஊழியத்திலிருந்து நிறைய ஊழியக்காரர்களை இப்படி உருவாக்கும்படிக்கு எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தபடினால தான் அந்த உணர்வு அவரால் கொடுக்கப்பட்டதை உறுதி செய்யும்படியாகவே இந்த நாட்களில் நம்முடைய சபையிலிருந்து மூப்பர்கள் பலப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, ஊழியக்காரர்கள் எழுப்பி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் விரைவாக நம்முடைய கரங்களில் அநேக நல்ல வல்லமையான ஊழியக்காரர்களை தேவன் ஏற்படுத்தி கொடுக்க கையில் வைத்துலாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரொம்ப அருமையான வார்த்தை. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். இந்த பகையை யார் உண்டாக்குவேன்னு சொன்னது? நல்லா கவனித்து படிக்கணும். வசனம் வந்து வாக்கு தத்துவம், தீர்க்க தரிசனம், ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். அது ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை ஆண்டவராகிய தேவன் இந்த இடத்துல மறைபொருளாக வைத்திருக்கிறார். மீண்டுமாக அந்த வசனம் வாசிக்கலாங்களா? ஸ்தோத்திரம். ஆதியாகமம். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், உன் தலையை நசுக்குவார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த இடத்துல நீங்க வேத புத்தகம் வைத்திருந்தீங்கன்னாக்க தெளிவா எடுத்து வாசித்து பாருங்க. அந்த இடத்துல அவன் அவள் அப்படிங்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்காது. அவர் உன் தலையை நசுக்குவார். யார் பிசாசுடைய தலையை நசுக்குவதற்கு இந்த இடத்துல தீர்க்கதரிசனம் சொல்லப்படுதுனாக்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிசாசுடைய சர்வ அதிகாரத்தையும் வல்லமையும் அவர் சிலுவையிலே மேற்கொள்ளக்கூடியதான அந்த தீர்க்க தரிசனம் எங்க சொல்லப்படுதுனாக்க உலகம் உண்டாக்கப்பட்டு ஒரு சில வருஷங்களிலேயே அது உறுதியாக்கப்பட்டது. கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தீர்க்க தரிசனம் எங்க இருக்குன்னு பாருங்க. வேத புத்தகம் ஆரம்பித்த உடனே அந்த தீர்க்க தரிசனம் வந்துருச்சு. அவர் உன் தலை நசுக்கு வரப்ப யார்கிட்ட பேசிட்டு இருக்கான ஆண்டவர்? அந்த இடத்துல பிசாசு நிற்கிறான். பிசாசின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டதான ஆதாம் ஏவாள் இருக்கிறாங்க. ஆண்டவர் அங்க இருக்கிறார். அங்க பஞ்சாயத்து நடக்குது. நல்லா புரிந்து கொள்ளணும். இங்க வா அப்படின்னு சொல்லி இங்கிட்ட ஆதாம ஏவாள் நிற்கிறாங்க, இங்க பிசாசு நிற்கிறான், தேவன் நிற்கிறார். அங்க ஒரு பெரிய விசாரணை நடக்குது. நடக்கும்போது தான் ஆண்டு சொல்றாரு, அந்த பாம்பாகிய வலு சர்ப்பத்தை பார்த்து பிசாசை பார்த்து சொல்றார், உனக்கும் இங்க நிற்கிறதான என்னுடைய படைப்பாகிய இந்த ஸ்திரீக்கும்
உன்னுடைய வித்து பிசாசு நீ என்ன பண்ண, ஒரு பெரிய கூட்டத்தை மேலிருந்து கீழே விழத்தண்ணி என்னுடைய பரலோகத்தில் துதிக்கக்கூடியதான தூதர்களை விழத்தள்ளி இருக்கிற உன்னுடைய வித்தாகிய அந்த விரோதமான கூட்டத்துக்கும் இந்த ஸ்ரீனிடத்தில் பிறக்க போகக்கூடியதான என்னுடைய வித்து, எனக்கு ஸ்திரீனிடத்தில் பிறக்கக்கூடியதான காரியம் சொல்லப்படுது. நல்லா புரிந்து கொள்ளணும். அந்த இடத்துல யாரை சொல்லியிருக்கணும்? இல்லை, அதாவது நான் கேட்கதான கேள்வி, உனக்கும் ஆதாமுக்கும் அப்படிதான் வந்திருக்கணும். அந்த இடத்துல ஆதாம ஆண்டவர் ஓரம் கட்டிட்டார், நீ ஓரமா நில் அப்படின்ட்டார். எனக்கு ஒரு பெரிய விசேஷித்த தீர்க்க தரிசனத்தை தேவன் மறைபொருளாக வைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். உனக்கும் ஆதாமுக்கும் உன்னுடைய சந்ததிக்கும் ஆதாம் மூலமாக பிறக்கிற சந்ததிக்கும் நான் பகை உண்டாக்குவேன். எனக்கு ஆண்களும் அவங்கள ஆணும் பெண்ணும் சேர்ந்தாக தான் ஒரு சந்ததி உருவாகும். ஸ்தோத்திரம். ஆனால் அந்த சந்ததியானது தேவன் சொல்லவே கிடையாது, உனக்கும் இந்த பெண்ணுக்கும், உன்னுடைய கூட்டத்துக்கும் இந்த பெண் மூலமாக பிறக்கக்கூடிய கூட்டத்துக்கும் ஒரு பெரிய பகை உண்டாக்குவேன். அந்த பகை என்பது ஸ்தோத்திரம் அந்த ஸ்திரீயாகிய அந்த ஏவாள் மூலமாக உருவாக்கப்பட்ட அந்த சந்ததியில் ஒரு 42 தலைமுறை கடந்து ஒரு பெரிய அற்புதம் நடக்குது. என்ன அற்புதம்னாக்க, அந்த ஸ்திரீயின் சந்ததியில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாம்சமான மனிதனாக இந்த உலகத்தில் அவதரித்து, ஸ்தோத்திரம், அவர் நம்மளுடைய பாவங்களுக்காக சிலுவையிலே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாளிலே உயிரோடு எழுந்து, ஸ்தோத்திரம், எந்த சாபத்தை அந்த பிசாசு இந்த உலகத்தில் கொண்டு வந்தானோ அந்த சாபத்தை அந்த சிலுவையிலே ஜெயமாக வெற்றி அந்த கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரொம்ப ஆழமான சத்தியம் இது. அதுதான் ரொம்ப அருமையாக பாஸ்ட் எடுத்தாங்க. உனக்கும் ஸ்ரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் நானே பகையை உண்டாக்கிடுவேன். எனக்கு நீ பொய் சொல்றவன், நீ அக்கிரமக்காரன், நீ எல்லாத்தையும் விழ தள்ளுகிறவன், நீ எல்லாத்துக்கும் விரோதமாக எழும்புகிறவன், ராஜ்யங்களுக்கு எடுக்கிறவன். அதனால உனக்கும் ஓம் மூலமாக வரக்கூடியதான சந்ததிக்கும் இந்த ஸ்ரீன் மூலமாக நான் கொடுக்கக்கூடியதான இன்னொரு புதிய சந்ததிக்கும் ஒரு பெரிய நிரந்தரமான பகை இருக்கு. அதனால தான் ஸ்தோத்திரம், பிசாசை வணங்கக்கூடியதான ஜனங்கள் ஒருபோது நம்மோடு கூட என்ன பண்ண முடியலனாக்கா ஒன்று சேர முடியல. பிசாசை அப்படியே பிரித்து விட்டுட்டு அந்த சமாதானத்தை கெடுத்துக்கிட்டே இருப்பான். அவங்களோட நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்று சேர முடியாது. அவங்கள்ட்ட கடும் கோபம் இருக்கும், வெறுப்பு இருக்கும், ஸ்தோத்திரம் மாய்மாலம் இருக்கும், நிறைய பொய் பேசுவாங்க. இதெல்லாம் அவங்கள்ட்ட இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ண மாட்டாங்கனாக்கா நம்மள்ட்ட பேச மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இதுதான் உண்மை, இப்படி தான் பேசுவோம், இப்படி தான் பழகும்னு சொல்லி நம்ம நேரடியாக சொல்லிட்டு போயிடுவோம். அப்படியாக நிரந்தரமான பகை. ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, ஒரு காலம் வரும், ஒரு நேரம் வரும், சிலுவையில் நீ செய்ததான எல்லா விதமான தந்திரங்களையும் நான் மேற்கொள்ளக்கூடியதான ஜெயத்தை நான் கொண்டு வருவேன்னு சொல்லி கர்த்தர் அந்த நாளில் ஒரு பெரிய தீர்க்க தரிசனத்தை அவர் சொன்னார். அவர் உன் தலையை நசுக்குவார். பிசாசனுடைய சர்வ அதிகாரமும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக சிலுவையிலே அது நசுக்கப்பட்டது. கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரொம்ப அருமையான வார்த்தை. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீங்க ஆசீர்வதித்தாக்க ஒரு மனுஷன் ஆசீர்வாதமா இருப்பான், நீங்க சபித்தாக்க அதே சாபம் அந்த மனுஷனுக்கு போகும். அதனால கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் அதறி பதறி வாயிலேருந்து வார்த்தைகள் விடக்கூடாது, கோவப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். சில காரியங்களை மாற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தருடைய வேத புத்தகம் மிக அழகாக சொல்லுகிறது. ஆனால் நாம் உண்மையை பேசும் பொழுது சில நேரங்களில் அது நிமித்தமாக மிகப்பெரிய சண்டைகளும் சச்சரவுகளும் சமாதான குறைவுகளும் வருகிறது. அப்படி வரும் பொழுது நமக்கு இந்த ஒரு வார்த்தையை கொஞ்சம் அப்படி மாற்றி சொல்லியிருந்தாக்க இந்த பிரச்சனை வந்திருக்காதேன்னு சொல்லி நம்ம அந்த நேரத்தில் யோசிப்போம். ஆனால் நீங்கள் எப்படி தான் அப்படிங்கிறதான ஒரு நிலைப்பாட்டை கர்த்தர் சொல்லிட்டாரு. நீங்கள் போய் பேசக்கூடாது, நீங்கள் வஞ்சகமாக இருக்கக்கூடாது, கசப்பாக இருக்கக்கூடாது, கபடாக இருக்கக்கூடாது, வெட்ட வெளிச்சமாக இருக்கணும், உண்மையை உண்மையாக சொல்லணும், உள்ளதை உள்ளதுன்னு சொல்லணும்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாருனாக்க ஒரு முறை உங்களால் அந்த பிரச்சனை வரும். மறுபடியும் அதே பிரச்சனை இவர்கிட்ட நீங்கள் என்ன சொன்னாலும் அவர் உண்மையை மட்டும் தான் பேசுவான்னு சொல்லி 2 தடவை 3 தடவை 4 தடவை பார்ப்பாங்க. இவர்கிட்ட போய் எடுபடாதுன்னு சொல்லி 4வது முறைக்கு மேலே உங்களை திருத்துவதற்கு எந்த பிசாசும் முன்னேற மாட்டான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னாக்க, இந்த நபர் உண்மையை தான் பேசுவார், இந்த நபர் உள்ளதை தான் சொல்லுவார், இவர் வெளிப்படையாக தான் இருப்பார், இவர்கிட்ட எந்த விதமான பொய்யும் எடுபடாது, இவர்கிட்ட எந்த விதமான லஞ்சமும் எடுபடாது, இவர்கிட்ட எந்த விதமான மாய்மாலமான காரியங்கள் எடுபடாதுன்னு சொல்லி நம்மை குறித்ததான ஒரு உயர்வான சிந்தனை நம்முடைய எதிராளுடைய இருதயத்தில் தேவன் உருவாக்கிடுவார். அப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க, உங்களை வச்சு அவங்க பொய்யோ புரோட்டோ வேறு எந்த விதமான மாறுபாடான காரியங்களை சொல்லுவதற்கு வழி இல்லாது போயிடும். ஆரம்பத்தில் 1-2 பிரச்சனை வரதான் செய்யும். இவர் பெரிய யோக்கியர், இவர் இந்த கொஞ்சம் மாற்றி பேசினா இந்த பிரச்சனை தடுத்துருக்கலாம்.
ஆனால் அவங்க செய்தது தவறு என்பதை உணராதபடிக்கு அதை பார்த்ததான அதற்கு சாட்சியாக இருக்கிறதானே உங்களை அவள் குற்றப்படுவதற்கு துணிவாங்கனாக்க நிச்சயமாக அவளை திருத்த வேண்டியதான இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. தயவாக இப்படிப்பட்ட இடங்களில் சத்தியத்திற்காக உங்கள் வாயை திறக்கும்படியாக கர்த்தர் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே சத்தியத்தை நான் சத்தியமாகவே பேசணும், போய் பேசக்கூடாது. ஒருபோதும் ஆண்டவரே எந்த ஒரு காரியத்தை நான் மாற்றாக பேசக்கூடாது. கர்த்தாவே நீங்கள் என்னோடு கூட இருங்கன்னு சொல்லி கர்த்தர் சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது நிச்சயமாக கர்த்தர் உண்மையை மட்டுமே பேசுவதற்கு நல்ல பலத்தை கொடுப்பார். இந்த உலகத்தை படைத்ததான தெய்வம் ஒருபோதும் பொய்யே உரையாத தேவன், ஒருபோதும் பொய்யுரையாத தேவன் என்றதான ஒரு அழகான வார்த்தை வேத புத்தகத்தில் அது சொல்லப்படுகிறது. அவர் பொய் சொன்னதே கிடையாது. ஆனால் நாம் என்ன பண்ணுறாங்க, பொய்களை சொல்கிறோம், சில நேரங்கள் மாற்றி பேசுகிறோம். சில நேரங்களில் இது நன்மையாக முடியட்டுமேன்னு சொல்லி கூட அந்த காரியத்தில் ஒரு சின்ன ஒரு பொய்யை உள்ளே கொண்டு வந்து அதை நன்மையாக மாற்றுறோம். சரி, ஒரு பொய் சொல்றது மூலம் நன்மை வரட்டுமேன்னு சொல்லி அதை கூட கர்த்தர் பாவம்னு சொல்கிறார். நல்லா படித்து பார்த்தப்போ வேத புத்தகம் நானே கொஞ்சம் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாம் யோசனை பண்ணுவேன். இது நன்மையாக முடிய போகுது, ஏன் இதை ஒரு பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அதை கூட பொய்யாக கொண்டு போகும் பொழுது அதை கூட கர்த்தர் என்ன பண்ண அருவருக்கிறார். ஸ்தோத்திரம். எது உண்மையோ உண்மையை சொல்லணும், எது சரியான காரியமோ அந்த சரியான காரியத்தை வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் வேத புத்தகம் சொல்லுகிறது. அது நமக்கு நன்மையாக முடியும். சில பிரச்சனைகள் வரலாம், சில நேரங்களில் நம்மளை விட்டு சில பேர் பிரிஞ்சு போகலாம், நம்மளை அவங்க கசப்பாக நினைக்கலாம். ஆனாலும் கூட ஒரு காலம் வரும் பொழுது அன்றைக்கு அவங்க அந்த பொய்யை சொல்ல மாட்டேன்னு சொல்லி அவங்க அதற்காக அவங்க எதிர்த்து நின்னாங்க. அவங்க மாறுபட நடக்க மாட்டேன்னு சொல்லி அவங்க எதிர்த்து நின்னாங்க. அவங்க நல்ல மனுஷங்க தான் சொல்லி யார் நம்மளை விட்டு விலகி போனாங்களோ, யார் நம்மளை எதிராக நின்றாங்களோ அவங்களே சாட்சி கொடுக்கும்படியாக தேவன் நல்ல ஒரு கிருபையை கொடுப்பார். கையில் வைத்துலாங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படிப்பட்டதான கிருபை பெற்றுக்கொள்ளும்படியாக வந்திருக்குதான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நல்ல அருமையான வார்த்தை, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்குது. நீங்கள் மரணத்தை விரும்புனீங்கனாக்க அதை சொல்ல சொல்ல மரணம் தான் வரும். ஜீவன் வேணுமா, ஆசீர்வாதம் வேணுமா, நன்மை வேணுமா, கிருபை வேணுமா, எதெல்லாம் கர்த்தருக்கு பிரியமான வார்த்தையோ அதை மட்டும் சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை பாதையில் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும். 23ஆவது சங்கீதம் எடுத்துக்கொள்ளாங்களா? அதை மட்டும் வாசி முடிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன் என்றதான வார்த்தையை சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுங்கள். வாசிக்கலாங்களா? 23 என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும், நீங்கள் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் இந்த கர்த்தருடைய வீட்டில் நீங்க பரலோகத்துக்கு அப்புறம் போக போறீங்க, இங்க ஒரு ஓட்டத்தோட போறீங்க. இந்த கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நல்ல சுகபலத்தோடு தீர்க்க ஆயுசோடு கூட கர்த்தரை துதித்து பாடி ஆராதித்து அவரை உயர்த்தக்கூடியதான அந்த தீர்க்க ஆயுசுனால நீங்க என்ன பண்ண போறீங்க? நிரப்பப்பட போறீங்க. ஜெபிக்கலாங்களா? எல்லாரும் முழங்கால் படிக்கலாம். எல்லாரும் முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இதனால கேட்டதான வேத வசனத்தின்படியாக எங்களை நடத்துங்கப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தைகள் ஒருபோது எங்களுடைய இருதயத்தை நீங்காதபடிக்கு ஒரு கிருபையை கொடுங்கப்பா. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொன்ன வார்த்தையின்படியாக ஆண்டவரே யாரையும் நாங்கள் அதறி பதறி கோபப்பட்டு சபிக்க கூடாது, பொய் பேசக்கூடாது, பிரித்து பேசக்கூடாது. ஆண்டவரே நன்மையான காரியங்களுக்காக நாங்கள் எங்களை வாயை ஒப்புக் கொடுக்கும்படியான கிருபையை கொடுங்க. ஆண்டவரே வாக்காகிய அந்த வார்த்தையினால ஆண்டவரே மிகப்பெரியதான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியான கிருபையை கொடுங்கப்பா என்று சொல்லி எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு கதை ஜெபம் பண்ணுவோம்.